மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவர் பேர் தான் சக்கரபாணி. அப்படியே சக்கரையா சிரிச்சமா இருக்காரா? ஆனா ஊருக்குள்ள இவர் பண்ற அநியாயம் இருக்குல்ல, கேட்டீங்க சொல்லி மாளாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்லயே ஈவு இறக்கம் இல்லாம ஒரு ஆள் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம் வச்சுக்கோங்க. அதுல அந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா இந்த ஆள் முதல் இடத்துக்கு வந்துருவாப்ல. அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறாப்ல. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த ஒட்டச்சத்திரத்துல வந்து தொடர்ந்து எப்படிதான் ஓட்டு போட்டு இந்த ஆளை தேர்வு செய்யுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கவேன். அப்ப எவன் மேலே அக்கறை கிடையாது. நாடு நாசமா போனானே எவன் நாசமா போனான்ற மாதிரி தான் இந்த ஆளுக்கு ஓட்டு போறது சமம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சக்கரபாணி நம்மளுடைய உணவு பாதுகாப்புத்துறையோட அமைச்சர். உணவு பாதுகாப்புத்துறையோட அமைச்சர். நல்லா கேட்டுங்க. அந்த பாதுகாக்கிறது அவரோட வேலை வச்சுக்கவேன். ஆனா நம்மளுடைய சாபக்கேடை என்னவோ எப்பவுமே இது பாதுகாப்பா இருந்ததே கிடையாது. அதாவது ரேஷன் கடை வச்சுக்கவேன். இந்த ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, பாமாயில், கோதுமை, மண்ணெண்ணெய், சக்கரைன்னு இவங்க போட அனைத்து பொருளுடைய சப்ளைலுமே யார் யாரெல்லாம் சப்ளையரோ அனைத்து பக்கமுமே கொள்ளைன்னு அடிச்சுக்கிட்டு. ஆனா இதுல இந்த கொள்ளையெல்லாம் பத்தல, காசு பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொள்ளையடிக்கலான்னு கிளம்பிட்டார் போல இருக்குது. அந்த கொள்ளையோட அளவு தான் 900 கோடி. நான் திரும்ப சொல்றேன், அரிசி, பருப்பு, கோதுமை, மண்ணெண்ணெய், சக்கரை நீங்க வாங்குறீங்க, இதெல்லாம் ஒரு கொள்ளை. ஆனா இந்த கொள்ளை அதுலயும் பின்னாடி இருந்து அடிக்கிட்டு கொள்ளை. அப்ப எந்த அளவுக்கு இவங்க டெப்தா கொள்ளையடிக்கிறான்றது தெரிஞ்சிருக்காங்க. இது சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சக்கரபாணி ஒரு முக்கியமான விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாரு. அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விளக்கம் இருக்கும், நான் வைக்க நீங்க பாத்துக்கோங்க. அந்த விளக்கத்தில் அறப்போர் இயக்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் கொடுப்பதாக நினைச்சுக்கிட்டு பதில் கொடுத்திருந்தாரு. அந்த பதிலை படிக்கும் போது இன்னும் கோவம் வந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தா முட்டாள்மா நினைச்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதாவது கருணாநிதி அவர் பீரியட்ல இந்த கூவமா ஆறு இருக்கு இல்லையா, சுத்தம் பண்ண கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையோட பெரிய கதையா இருக்கும் போல. அந்த காலத்துல ஏதோ நம்பினான்னு வச்சுக்கோங்க, இன்னமும் மக்கள் நம்புவான்னு ஒரு கதை சொல்லி பாருங்க. அதை நினைச்சா கடுப்பு வருது. இப்ப விஷயத்துக்குள்ள வர என்ன பண்ணா, அந்த விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்தை வச்சே சொல்றேன். அந்த விளக்கத்தினுடைய இறுதி பகுதிக்கு முன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிப்பிட்ட ஒப்பந்தம். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு முழுவதும் கொள்முதல் செய்யப்படுது. எது? இந்த நெல்லை கொள்முதல் செய்யறாங்க. அந்த விவசாயிலிருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய நெல் இருக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அவங்க அரிசியா மாத்தி ஃபுட் வேர் ஹவுசஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அதாவது குடோனுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கிருந்து உங்களுக்கு உணவு விநியோகத்துக்கு வரணும் வச்சுக்கோங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த நெல்லை வாங்கி அதை எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய குடோன்களுக்கு அனுப்பி அதுல குறிப்பிட்ட அளவு அரிசியா மாத்தி அதை மற்ற விநியோக ஸ்தலங்களுக்கு அனுப்புறாங்களே, இதற்கு லாரிகளை பயன்படுத்துவாங்க. அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இல்ல மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே மிக முக்கியமான நபர்கள். ஏன் அப்படின்னா, மத்திய அரசு இதில் தீவிரமான தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குது. நரேந்திர மோடி தலைமையில் அரசு வந்ததுக்கு அப்புறம் சுமார் 1.5 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் இந்த ரேஷன் கடைகள் இருக்குல்ல, இதில் நடந்த கொள்ளைகளை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்திருக்காங்க. 1.5 லட்சம் கோடி நினைக்கிற மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, ரேஷன் கடைக்கு போன வச்சுக்கோங்க, 4 நாள் பருப்பு காணாம போச்சு, சக்கரை தீர்ந்து போச்சுன்னு வாங்க. எப்படி தீர்ந்து போகும்? வாங்க வேண்டிய வாங்க வரல, அதுக்கப்புறம் தீர்ந்து போகும். அவங்க கிட்ட வச்சுக்கவேன், இல்லைங்க தீர்ந்து போச்சுன்றாங்க. எல்லாமே கள்ள மார்க்கெட்டுக்கு போயிடும் வச்சுக்கவேன். இந்த கள்ள மார்க்கெட்ல போய் விற்கிறாங்களே, அது மட்டும் 1.5 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருந்துச்சு. கள்ள மார்க்கெட்டுக்கு இந்த ரேஷன் அரிசியெல்லாம் கடத்துறது. இதை ஓரளவுக்கு தடுத்து முழுமையாக நிப்பாட்டினாங்க நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இதை தாண்டி இந்த ரேஷன் கடைகள்ல தீவிரமா கொள்ளை நடக்குதுல, அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் முறைப்படுத்தினாங்க. அந்த முறைப்படுத்தும் போது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த சரக்கை கொண்டு போகக்கூடிய லாரி இருக்குல்ல, இதற்கு என்ன மாதிரியான விலை நிர்ணயம் செய்யப்படணும் அப்படியான அளவு வரைக்கும் அவங்க தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதல் படி 5 வருஷத்துக்கு நீ ஒப்பந்தம் போடாது, 2 வருஷம் ஒப்பந்தம் போடணும். அந்த ஒப்பந்தம் எப்படியா இருக்கணும், எப்படியா நடைமுறைப்படுத்தணும், இது எல்லாம் வழிகாட்டுதல் கொடுத்துதான் செய்வேன். அந்த வழிகாட்டுதலை ஒழுங்கா இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லையாரு முந்தைய அதிமுக அரசு. அதை குற்றச்சாட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணி அதுல இருந்து நபர்களோட முறைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டு நாங்க மீண்டும் அதை அந்த குறிப்பிட்ட பணிக்காக நாங்க மீண்டும் டெண்டர் கோரணும். அந்த டெண்டர்ல மொத்தம் 131 பேர் கலந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்றாரு. முதலாவது குற்றச்சாட்டு என்ன, இந்த 131 இந்த 1031 அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் தான் டெண்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு புரியுமா சொல்றேன். நான் தான் டெண்டர் எடுக்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஹிமாச்சல பிரதேஷ், ஒடிசா, இதுல இருந்து ஒரு ஃபேக்கா ஒரு செல் கம்பெனிஸ் இல்ல ஃபேக்கான கம்பெனி வச்சு நானே உள்ள வந்து இந்த டெண்டர்ல கலந்துக்க முடியும். எனவே எத்தனை நிறுவனங்கள் வந்ததுன்றது முக்கியம் கிடையாது, எந்த நிறுவனங்களுக்கு எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டதுன்றது முக்கியம். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, பிற நபர்கள் யாரும் ஒரு 5 லாரி வச்சிருப்பாங்க, 10 லாரி வச்சிருப்பாங்க, இப்படியான நபர்கள் இல்லாட்டி சிறு குறு தொழில் நடத்துறதுனால இவங்க டெண்டருக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு இவங்க டெண்டரோட விதிகளை உருவாக்குவாங்க. சுமார் 2000 கோடி டர்ன் ஓவர் இருக்குன்னு வச்சுக்கவேன், 99% வர முடியாது. 99% லாரி ஓட்டக்கூடிய நபர் எவனுமே வர முடியாது. ஏன் ஒரு 5 லாரி வச்சிருக்காங்க இல்ல ஒரு லாரி வச்சிருக்கவங்க இதெல்லாம் கலந்துவே கூடாதா? நீ என்ன சொல்ல போற? இப்ப தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த கொள்முதல் நிலையத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போறீங்க, ஏன் அவங்களால கொண்டு போக முடியாதா, இல்ல அந்த லாரில ஓடாதா? எனவே முதலாவது என்ன அப்படின்னா, இது லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், இல்ல ஓட்டுநர்கள், இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாரும் கவனிங்க. அது என்ன அப்படின்னா, இது எல்லாம் எப்படின்னா அந்த டெண்டருக்குள்ள நீங்க யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி ஒரு சாதாரண அப்பர் மிடில்
இல்லாட்டி இப்பதான் படிச்சு வெளியே கூட இளைஞர்கள் இப்படின்னு யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு இவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு ஒதுக்குறதுக்காக மட்டுமே டெண்டர் விதிகளை உருவாக்குவாங்க. அதை உருவாக்கிடுவாங்க. இந்த 131 இல்லையா, இதை முக்கால்வாசி ஃபேக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஃபேக்காக தான் இருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கேள்வி கேட்க வேண்டியது சக்கரபாணி கேள்வி கேட்க வேண்டியது அப்படின்னா, 131 கலந்துதா ஓகே, அது என்ன எல்லா ஊர்லயும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊர்லயுமே அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏரியால வெறும் இந்த கந்தசாமி அண்ட் கோ, முருகா என்டர்பிரைசஸ், கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், இந்த 3 நிறுவனம் மட்டும் தான் வருது. 5% எக்ஸ்ட்ரா 2 இடத்துல வேற நிறுவனம் வருது வச்சுக்கோங்க. எல்லா இடங்களிலுமே எல்லா மாவட்டங்களிலுமே இந்த 3 நிறுவனம் மட்டும் தான் வருது. ஒன்னு கந்தசாமி அண்ட் கோ, முருகா என்டர்பிரைசஸ், அப்புறம் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ். இது எல்லாமே எப்படி எல்லா இடங்களிலுமே சொல்லி வச்ச மாதிரி இந்த நிறுவனம் தேர்வாகுது. இதுதான் சந்தேகத்தை உருவாக்குது. எனவே சக்கரபாணி என்ன பண்ற அப்படின்னா, தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதுக்கு பதில் சொல்லாம, நாங்க இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டோம், உன் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன, இவங்களுக்கு எப்படி ஒதுக்குனேன், இவங்க யாரும் தெரிஞ்சுதான் ஒதுக்குனியான்னு. ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே பினாமி நிறுவனங்கள். யாருக்கு பினாமி நிறுவனங்கள் அப்படின்னா, இந்த நபருக்கு. இந்த நபர் வேற யாருமே கிடையாது. ரேஷன் கடைகள் அதிமுக வரலாம், திமுக வரலாம், யார் வேணா வரலாம். ஆனா இவர் தான் சப்ளை கொடுப்பாரு. ஏன்னா பருப்புல இருந்து எல்லாமே இவர் தான் எடுத்து வந்து சப்ளை கொடுக்கக்கூடிய நபர். இவர் மீது வைக்கப்பட குற்றச்சாட்டுகளே கிடையாது. இவர் மீது இல்லாத ஊழல் புகார்களே கிடையாது. இவர் பார்க்காத கை கிடையாது வச்சுக்கவே. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். இந்த கிறிஸ்டி குரூப் குமாரசாமி என்ற நபருடைய பினாமி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஆளே கலந்துக்க வேண்டியது, பினாமி நிறுவனத்துக்கு கலந்துக்கிறாரு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இப்போ குற்றச்சாட்டு சொன்னாங்களே யாரு, இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமானது ரேஷன் கடையில் ஊழல்னு. அந்த குற்றச்சாட்டு யார் மீது வச்சாங்கன்னா, இந்த ஆள் மீது வச்சாங்க. யாரு, இந்த ஆள் மீது வச்சாங்க. வந்து அதிமுக போயிருச்சு, இவங்க வந்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு இவருக்கே கொடுத்துட்டாங்க. இது புரியுது. அதாவதுங்க, நம்ம தமிழ் சினிமால இந்த மறு வச்சா ஒருத்தன், மறு வைக்கலாம் ஒருத்தன் மாறு வேஷம் போடுவாங்கல்ல, அந்த கதை தான். அதிமுக மறு வச்சிருந்தாப்புல, இப்ப மறு எல்லாம் வந்துட்டாப்ல, அவ்வளவுதான். ஊருக்குள்ள இருக்கிற எல்லாமே பினாமி தெரிஞ்சு எப்படா கொடுத்தீங்கன்னு கேட்டா, அதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, பதில் சொல்ல வக்கு இல்லாம 131 கம்பெனிகள் கலந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. எப்படி அந்த நிறுவனங்கள் ஒதுக்கப்பட்டது, அந்த நிறுவனங்கள் பினாமி நிறுவனங்களா இல்லையா அப்படின்ற முதலாவது குற்றச்சாட்டுக்கு தெளிவான பதில் சொல்லுமா இல்லையா? இல்லவே இல்லை. இப்ப அந்த இரண்டாவது குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டு, அதுதான் மெயின் குற்றச்சாட்டு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு லாரியோ பஸ்ஸோ நம்ம வாடகைக்கு வச்சுக்கோங்க, அடிப்படையில் ஒரு தொகை கொடுத்துருவோம், அதுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இவ்வளவு பேசி முடிப்போம். கரெக்டா? இது எல்லா வரைக்குமே தெரியும். அதே மாதிரி தான் லாரிக்கு பேசும்போது சராசரியாக சுமார் 280 ரூபா வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சில இடங்களில் முன்னையும் பண்ணி இருந்தாலும் 270. அதான் அவர் சொல்றாப்புல. குறைஞ்சபட்சம் 273 ரூபா இருந்தது. அதிகபட்சம் மதுரையில் 473 ரூபாலாம் கேட்டாங்க. சில இடங்கள் 380 ரூபாலாம் கேட்டாங்க. நாங்க அதையெல்லாம் பேசி முடிச்சு சராசரியா 330 ரூபா வந்துச்சு. அதுல இருந்து குறைச்சு நாங்க 288 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாப்புல. 288 ரூபாய்க்கு முடிச்சா நீ அறிக்கை விடல, அப்ப என்ன இதுக்கு இது ரிலீஸ் ஆச்சு? நான் கேட்கிறேன். அந்த டெண்டர்ல நீங்க கொடுத்திருக்க தகவல் வேற, ஆனா நீங்க வெளியிட்டு அறிக்கையில வேறையா இருக்கு. அந்த டெண்டர் தகவல் படி சுமார் 598 ரூபா. அது வேற ஒன்றும் இல்லை. அதிமுக காலத்துல 600 ரூபா போடுறாங்க, இது வந்து 598 ரூபா போடுறாங்க. இப்படி வச்சுக்கோங்க, இந்த ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளுடைய விலை வச்சுக்கோங்க 280 ரூபா. இதுக்கு நீ அவனா 598 ரூபா கொடுத்து வாங்குவானா, 600 ரூபா கொடுத்து வாங்குவானா? வாங்க மாட்டீங்களா? அந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா 300 ரூபா, அந்த 300 ரூபாய் நீங்க பாக்கெட்டுக்கு போறது. நான் சொல்ற புரியுது. அந்த 300 ரூபாய் பாக்கெட் போயிடும். 20 ரூபா 30 ரூபா அந்த கம்பெனிக்காரன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே பெரும் பகுதி கொள்ளையடிக்கிறது இந்த கும்பல் தான். இதன் வழியாக சுமார் 980 கோடி, எது இந்த உணவு பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய சுமார் 980 கோடி நஷ்டம். நஷ்டம் கிடையாது, கொள்ளை கிடையாது. மக்களுக்கு சேர வேண்டிய காசை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த காசு இருந்துச்சுன்னா நீ நல்ல அரிசியை போடு, அந்த காசு இருந்துச்சுன்னா நல்ல சர்க்கரையை போடு, அந்த காசை மிச்சப்படுத்தி நீ நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்க முயற்சி பண்ணாம இல்லையா? அதை விட்டுட்டு ஆல்ரெடி ரேஷன் கடையில் கூடிய அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், சர்க்கரை எல்லாத்திலும் கொள்ளையடிக்கிற. கமிஷன் வாங்கி கொள்ளையடிச்சது 10, அதெல்லாம் சப்ளை கொடுக்குறது அந்த நிறுவனம் தான். அதை கொண்டு போய் சேர்க்கிறது அந்த நிறுவனத்தோட வேலையாயிருது. இது ஏன் செய்யறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தொழில் ரகசியம் இல்லையா, அது வெளியே கசிஞ்சிடக்கூடாதுன்றகாட்டி அந்த கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையில் போடுறதுக்கும் கொள்ளையடிக்கிற, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கொள்ளையடிக்க நினைச்சப்பாரு. அதுவும் 900 கோடி 1000 கோடி அடிக்க நினைச்சப்பாரு. இதெல்லாம் அமைச்சரா இல்ல, உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்ல ஆளு. இதுல மூன்றாவது இறுதியான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுல முதல் பக்கத்துல என்ன சொல்ற அப்படின்னா, போன ஆட்சியில பாத்தீங்கன்னா சரி ரொம்ப அதிக விலை கொடுத்துருந்தாங்க ஒரு நிறுவனத்துக்கு. அது எந்த நிறுவனம் அது சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கேன், வாய் வராது. அந்த நிறுவனத்தை பத்தி வாயில வந்துருச்சு வச்சுக்கேன், வாய் கோணிக்கணும் வச்சுக்கவேன். நிறுவனத்தை பத்தி போடு, இந்த நிறுவனத்துக்கு ஒதுக்குனாங்க, இவ்வளவு கொள்ளை அடிச்சானே, அது போடவே இல்லைன்னு வச்சுக்கவேன். அது அந்த கிறிஸ்டி குரூப் தான் வச்சுக்கவேன். அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டது கொள்ளையா இருந்துச்சு. நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறத கண்டுபிடிச்சதும் நாங்க அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக அவ்வளோ போடுறோம். சரி, நான் என்ன கேள்வி அப்படின்னா, நீ வந்தது ஊழலை கண்டுபிடிச்சா இல்லையா? ஆமா, நீனே ஒத்துக்கிற. அதுக்கு ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சியா? அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அது சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணியா?
அது சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் மீது ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சு அவரை தூக்கி உள்ள வச்சீங்களா? இந்த இடத்துல தான் அதிமுக வேற திமுக வேற கிடையாது. எல்லாம் கூட்டு கொள்ளைதான். இது ஒரு தொழில் மாதிரி. நீ போயிட்டா நான் வரேன் மச்சான், நான் போயிட்டா நீ வா மச்சான், நம்ம நடுவு தடுத்து வேற எவனும் அங்கே தொழில் பண்ணக்கூடாது மச்சான் அப்படின்னு ஒரு மச்சான் மாமன் உறவுலே வாழ்றது. வந்ததும் ஊழல் நடந்துச்சு சொல்றல, அந்த அமைச்சர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யி, அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யி, ரெண்டு பேரும் கோர்ட்ல ஏத்து தூக்கி ஜெயில போடுன்ற. அது பண்ணவே இல்லை. ஒரு சராசரி வேலை என்ன தெரியுமா? அந்த நிறுவனம் தப்பு பண்ணிக்க தெரியுது. தவறு பண்ண எல்லா நிறுவனம் எல்லா விதமான டெண்டர்ல இருந்துமே சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? குறிப்பிட்ட காலத்துக்கு அதை நீங்க கருப்பு பட்டியலுக்கு மாத்திடுவீங்க. அதாவது அது மேற்கொண்டு இந்த மாதிரி டெண்டர்ல கலந்துக்க தகுதி கிடையாது இத்தனை வருஷத்துக்கு. அப்படின்னா செய்யணுமா இல்லையா? இது எல்லா காலமும் தொடருது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்காம நீ தப்பு நடந்துச்சு மட்டும் சொல்ற, தப்பு நடந்துச்சு மட்டும் சொல்ற. நீ அமைச்சரு, நீ தப்பு செஞ்சாதான் அமைச்சரு அப்படின்னு திமுக காரன் சொல்லுவியா? நடந்த தப்பை சரி செய்யறதும் நடந்த தப்புக்கு காரணமான நபர்கள் தூக்கி உள்ள வைக்கிறதும் உன் வேலையா இல்லையா? அது உன்னுடைய கடமையா இல்லையா? அந்த நபர்கள் தப்பு செஞ்சாங்க சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டு நான் பாரு இன்னும் கொஞ்சம் தப்பு செய்யறேன் நீ பண்ணேனா நீ யாரு? பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம். ஒருத்தன் ரேஷன் கார்டை தூக்கிட்டு போய் ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அவங்க இல்லாத ஏழைகளா இருப்பாங்க, இல்லாட்டி எளிய மக்களா இருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு போதுமானதுக்கு பொருளாதாரம் இல்லாத இருப்பாங்க. கொஞ்சம் காசு இருந்தா கூட எவ்வளவு ரேஷன் கடை பக்கத்தே வரமாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஷன் கடையில வாங்கி பொருளை வாங்கி சாப்பிட்டு தங்களுடைய வாழ்வை எப்படியா மேம்படுத்துக்கு போராடக்கூடிய மக்களுக்கு நீ இப்படி 900 கோடி 1000 கோடி 5000 கோடி அடிச்சுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வெறும் டிரான்ஸ்போர்ட் மட்டும், அதாவது அந்த சரக்கை கொண்டு போற இடத்துல மட்டும் நீங்க 900 கோடி அடிச்சுக்கானா, மற்றதெல்லாம் நீங்களே யூகிச்சுக்கோங்கன்றேன். அரிசி பருப்பு, மண்ணெண்ணெய், உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு இப்படின்னு ஆரம்பிச்சு டீ தூள் வரைக்கும் விற்கிறாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு கொள்ளடிச்சு போய் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக கூடிய சக்கரபாணிக்கு வருஷம் குறைஞ்சபட்சம் 5000 கோடியாவது கொள்ளடிப்பார். 5000 கோடி பலருக்கு 1 லட்சம் 2 லட்சமே பெரிய கனவு. 5000 கோடி உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும், அப்படி எத்தனை சைவர் இருக்குன்னு போட்டு பாருங்க. அப்பதான் தெரியும் இந்த ஆள எப்படிப்பட்ட மோசமான நபர்னு. எனக்கு என்ன இப்ப கேள்வி அப்படின்னா, இந்த கேள்வி எழுப்பியாச்சு, சக்கரபாணி விளக்கம் கொடுத்துட்டாரு. அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பணும். மிக தீவிரமா எதிர்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய தமிழக பாஜக தலைமை இதை பத்தி பேசவே இல்லை. அது என்ன அமைச்சர் சக்கரபாணி நான் மட்டும் எதுவுமே பேச மாட்டீங்க? அது எதனால? எதுக்குப்பா கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் எங்க சொந்தக்காரன் தான். யாரு அந்த கிறிஸ்டின் அவனே என் ஜாதிக்காரன் தான், என் சொந்தக்காரன் தான். இவரே அமைச்சர் என் சொந்தக்காரன் தான். கடைசியில் அங்கே கூட இருப்பாங்க. பிரச்சனை சொந்தக்காரன்றது இல்ல, அவன் என்ன ஊழல் செய்யறான்றது. அதையும் தாண்டி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அது என்ன சொல்லுவான், ஏன் பிசினஸ் யாரும் பண்ணவே கூடாதா? இதை தாண்ட கருணாநிதி குடும்பம் எப்பவுமே சொல்லி இருந்துச்சு. என் பேர பிள்ளைகள் எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதா? பிசினஸ் பண்ணக்கூடாதுன்ற தப்பே கிடையாது. கருணாநிதி அப்ப கேட்டது பிசினஸ் பண்ணக்கூடாதுன்ற தப்பே கிடையாது. ஊழலை எல்லாத்தையும் அழிச்சுட்டு பிசினஸ் பண்றீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பிசினஸ் பண்றீங்க பாருங்க, அதுதான் தப்புன்றது. அந்த கருணாநிதி தனத்தையே நீங்களும் பண்றீங்கன்னா நீங்க எப்படி திமுகவுக்கு மாற்று நான் கேட்கிறேன். எனவே சக்கரபாணிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது, வலுவாக குரல் கொடுக்க வேண்டியது, எளிய மக்கள் சார்பாக குரல் கொடுக்க வேண்டியது ஒரு வளரும் கட்சியாக, வளரும் நினைக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மிக அவசியமான ஒண்ணு. இந்த மாதிரி விஷயத்துல குரல் கொடுக்க மாட்டோம்னா எளிய மக்கள் எப்படி உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க? போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.